ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? உண்மைதான். காரணம் என்னவென்று நீங்களும் கேட்கலாமே. இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் தன்னுடைய உற்பத்தி பொருளை தான் நினைத்தபடி அதற்கு ஒரு விலை வைக்க முடியாத ஒருவன் யார் என்றால் அது விவசாயிதான். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி ஒரு நாள் கடவுளிடம் கடுமையாக சண்டைக்குப் போனான். கடவுளிடம் அந்த விவசாயி கேட்டான், உனக்கு பயிர்களைப் பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்தபோது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசச் செய்கிறாய். உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலைகளை என்னிடமே ஒப்படைத்துவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். கடவுளும் உடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரம் அருளிவிட்டு போய்விட்டார். விவசாயிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. காலங்கள் சென்று அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய் என்றான். உடனே மழை பெய்தது. நிறுத்தச் சொன்னபோது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தனக்கு தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசேல் என வளர்ந்தது. வயல் வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். அதிர்ந்தான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச் சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது, அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியம் இல்லை. அவனுக்கு தலைக்கு மேல் கோபம் வந்தது. கடவுளை கூப்பிட்டான். ஏ கடவுளே, மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே மிகச் சரியான விகிதங்களில்தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்துக் கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலாபக்கமும் அனுப்பும். வளரும் போது போராட்டம் இருந்தால்தான் பயிர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்துக் கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட விவசாயி தன் தவறை உணர்ந்தான். வேண்டாமையா, உன் மழையையும் காற்றையும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பித் தந்துவிட்டான் விவசாயி. பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும்போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். அது பயிராகட்டும் அல்லது மனிதனாகட்டும், எந்த உயிரினமும் போராடினால்தான் வாழ்க்கையில் அனுபவத்தை கற்றுக்கொண்டு வளர முடியும். இருட்டுன்னு ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனையில்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். வாழ்க்கையில் போராட்டம் இன்றியமையாதது. போராட்டமே வாழ்க்கையாக மாறாமல் பார்த்து கொண்டால் வளர்ச்சியும் சாத்தியமே. வளர்ச்சி அடைய போராடித்தான் பார்ப்போமே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். பக்தி லயத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை பதிந்து எங்களையும் ஊக்குவிக்கலாமே.